குமார் நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபோசிஸ் பைபேக் நம்ம லாஸ்ட் மந்த் பார்த்தோம், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் வீக் அந்த 14ஆம் தேதி நமக்கு ரெக்கார்ட் டேட்டும் முடிஞ்சு போச்சு இன்ஃபோசிஸோடது. இப்போ எப்போ அந்த பைபேக்குக்கான பேமெண்ட் வரும், எப்போ நம்ம பைபேக் அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த டவுட் கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸோட டேட் என்ன அப்படின்னா, பைபேக் விண்டோ நாளைக்கு ஓப்பன் ஆகுது. அதாவது 20ஆம் தேதி நவம்பர் ஓப்பன் ஆகுது. ஓகே, 20ஆம் தேதி நவம்பர் ஓப்பன் ஆகி 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் அந்த பிட்டுன்னு இருக்கும், பிட்டில் போய்ட்டு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கும். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் போய்ட்டு இன்ஃபோசிஸோட பைபேக் அவங்களே காமிச்சிருப்பாங்க. நீங்கள் எத்தனை ஸ்டாக் பைபேக் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை ஸ்டாக் பிக் பண்ணி அதில் கொடுத்துடலாம். நான் எப்பயுமே இப்போ ஒரு 100 ஸ்டாக் வச்சுருக்கேன்னா 100 ஸ்டாக்குமே பைபேக்கில் போட்டுருவேன். அவங்க எவ்வளோ எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம், எல்லா காசையும் மேலே போட்டுருவோம், அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மிச்சத்தை கீழே கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் அப்ளை பண்ணி விட்ருவேன். பர்சன்டேஜ்லாம் பார்க்க மாட்டேன். அவங்க எவ்வளோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அவ்வளோ பைபேக் நமக்கு கிடச்சிரும். ஸோ நாளைக்கு 20ஆம் தேதி ஓப்பன் ஆகி 26ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. 6 நாள் டைம் இருக்குது. ரொம்ப ரிலாக்ஸ்டான டைம். அதனால் பைபேக்கு ஒன்றும் யோசிக்க வேண்டாம், இன்ஃபோசிஸ் பைபேக். ஓகே, ஏன்னா சில நேரங்களில் என்ன ஒன்றா பைபேக் ரெக்கார்ட் டேட்டு முடிஞ்சிடும். ரெக்கார்ட் டேட்டு முடிஞ்சு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்க பைபேக் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைனா சில நேரங்களில் 2 மாதத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்க. சில பங்குகளுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் பைபேக் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்திருக்கு. ஆனால் இதில் நமக்கு இந்த மாதமே முடிஞ்சு அடுத்த ஒரே வாரத்தில் பைபேக் விண்டோ ஓப்பன் ஆகுது. ஒரு 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பைபேக் விண்டோ ஓப்பனில் தான் இருக்கும். 26ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க பைபேக்கு. டிசம்பர் 2ஆம் தேதி அக்செப்டன்ஸ் நான் அக்செப்டன்ஸ் டேட்டா உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது இப்போ நீங்கள் 100 ஸ்டாக் பைபேக் அப்ளை பண்ணுறீங்கன்னா எத்தனை ஸ்டாக் உங்களுக்கு பைபேக்கில் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற அந்த டேட்டா டிசம்பர் 2ஆம் தேதி வந்துடும். ஸோ நவம்பர் 20ஆம் தேதி விண்டோ ஓப்பன் ஆகுது, 26ஆம் தேதி விண்டோ க்ளோஸ் ஆகுது. 26ஆம் தேதியிலேருந்து ஒரு 6 நாள் நம்ம வெயிட் பண்ணுறோம். டிசம்பர் 2ஆம் தேதி எவ்வளோ ஸ்டாக்ஸ் நமக்கு பைபேக்கில் கொடுக்க போகிறாங்கன்ற அந்த டேட்டா வந்துடுது. டிசம்பர் 3ஆம் தேதி செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா, டிசம்பர் 3ஆம் தேதியை செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க. டிசம்பர் 3ஆம் தேதியை பேமெண்ட்டும் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் டிசம்பர் 3ஆம் தேதி நமக்கு பேமெண்ட் வந்துடும். வரலன்னா டிசம்பர் 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி, அடுத்த 2 நாளுக்குள்ளே பேமெண்ட் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிஸ்லாம் டிசம்பர் 3ஆம் தேதினா 3ஆம் தேதியே வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ டிசம்பர் 3ஆம் தேதி பைபேக்கோட பேமெண்ட் உங்களுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். ரிமைனிங் ஸ்டாக்ஸ், இப்போ 100 ஸ்டாக்ஸில் 10 ஸ்டாக்ஸ் பைபேக் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு 300 ரூபா உங்களுக்கு லாபம் வரும். ஸோ 3000 ரூபா லாபத்தை உங்களுடைய 3000 ரூபா லாபம் அந்த 10 ஸ்டாக்குடைய ப்ரைஸ் அதையும் சேர்த்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு போட்டுருவாங்க. ரிமைனிங் 90 ஸ்டாக் இருக்கு இல்லையா, அது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது எப்போ வரும்னா டிசம்பர் 3ஆம் தேதி வந்துடும். ஸோ ஆல் ஓவராக பார்க்கும் பொழுது டிசம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு பைபேக் ஃபுல்லாக கம்ப்ளீஷனே முடிஞ்சிடும், பேமெண்ட்டே கைக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி 19ஆம் தேதி நம்ம இன்னும் வெயிட் பண்ண வேண்டியது 12 நாள் தான். அதில் நாளைக்கு பைபேக் ஸ்டார்ட் ஆயிரும். 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பைபேக் அப்ளை பண்ணால் தான், அதுவும் அப்ளை பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பேமெண்ட்லாம் வராது. ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் போய்ட்டு பைபேக்கில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க போய் அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 3ஆம் தேதி உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். பைபேக்கில் எத்தனை குவான்டிட்டி எடுத்திருக்காங்க எல்லா டீட்டெயிலும் போக ரிமைனிங் குவான்டிட்டி டிசம்பர் 3ஆம் தேதி கிரெடிட் ஆகிடும். ஸோ டிசம்பர் 20 பைபேக் விண்டோ ஓப்பன், டிசம்பர் 26 பைபேக் விண்டோ க்ளோஸ் ஆகுது. டிசம்பர் 2ஆம் தேதி அலாட்மெண்ட் தெரிஞ்சிடும். டிசம்பர் 3ஆம் தேதி பேமெண்ட்டே வந்துடும். இவ்வளோ தான் இன்ஃபோசிஸோட கம்ப்ளீட் டேட்டா. ஓகே, அதே மாதிரி இதனுடைய மற்ற விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் இருக்குது, சில பேருக்கு கிரெடிட் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா டிசம்பர் 12 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பைபேக் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு பைபேக் அப்ளை பண்ணியிருப்பாங்க, பேமெண்ட் வந்திருக்கும். ஆனால் ரிமைனிங் ஸ்டாக் அந்த போர்ட்டலில் காமிக்காது. 100 ஸ்டாக்கு 10 ஸ்டாக் பைபேக் வாங்கிட்டாங்க, மீதி 90 ஸ்டாக் நமக்கு காமிக்கணும்ல டிமேட் அக்கௌண்ட்டில், அது காமிக்காது. அதனால் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அது கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி பைபேக்கோடைய டோட்டல் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் டிசம்பர் 12 அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 12ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த பைபேக் பற்றி எந்த டேட்டாவும் இருக்காது, எல்லாம் முடிச்சிருவாங்க. ஓகே, சரி, ஓகே, இவ்வளோ தான் இன்ஃபோசிஸ் பைபேக்கோடைய டேட்டா. அதனால் எல்லோரும் நாளைக்கு போய் அதை பைபேக் அப்ளை பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நாளைக்கு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே, ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலிகிராம் லிங்க்கும் டிமேட் அக்கௌண்ட் ரெஃபரல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
டெலகிராம் வந்து ஃப்ரீ அப்டேட்ஸ் கிடச்சிரும், அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.